சேலம் மாவட்டம் எடப்பாடி கள்ளுக்கடை அருகே 4 ரோடு சந்திப்பில் பொலிரோ பிக்கப் ஜீப் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் கல்லூரி மாணவி தூக்கி வீசப்படும் பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் வினோத் இணைகிறார். வணக்கம் வினோத், மேலும் விவரம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்துள்ள வெள்ளரிவெள்ளி கிராமத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி மின்சார கட்டணம் செலுத்துவதற்காக தனது வீட்டிலிருந்து இருசக்கர வாகனம் மூலம் சென்றிருக்கிறார். அப்போது அந்த வெள்ளரிவெள்ளி கிராமத்தில் இருக்கக்கூடிய 4 ரோடு சந்திப்பு பகுதியில் சாலையை கடக்கும் போது அதிவேகமாக வந்த சரக்கு வாகனம் ஒன்று அந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கல்லூரி மாணவி மதுமிதா அந்த வாகனத்தின் மீது மோதியில் தூக்கி வீசப்பட்டார். இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாக இருக்கிறது. முதல் கட்டமாக விபத்தில் சிக்கிய கல்லூரி மாணவியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு எடப்பாடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார். அங்கு அவருக்கு சிகிச்சையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக அந்த கூறிய மதுமிதா நலமாக இருப்பதாக மருத்துவ தளத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் இந்த வழக்கு தொடர்பாக சேலம் மாவட்ட போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விபத்தானது அந்த அதிவேகம் வந்த காரணமாகவே விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.